அது வேற மாதிரி கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு. அதுதான் ரொம்ப மூர்க்கத்தனமாகவும் இருந்துச்சு. தீவிரவாதியா காட்ட ஆரம்பிச்சாங்க. முஸ்லீம்கள்னு சொன்னா அவங்க வந்து ரொம்ப எப்போதுமே தீவிரவாத சிந்தனையோட பிறருடைய உயிரை பறிக்கிறதுக்காகவே மனிதநேயம் இதெல்லாம் மறைச்சிட்டு அவங்க இப்படித்தான் வாழ்வாங்க என்ற ஒரு சிந்தனையில காட்டினாங்க. இந்த விஜய் போன்ற நடிகர்கள்லாம் நடிச்ச வேலாயுதம், துப்பாக்கி போன்ற அந்த பீஸ்ட் போன்ற படங்கள் எல்லாம் இந்த சிந்தனையை மையமாக கொண்டு, கமலஹாசன் நடிச்சிருந்த, விஜயகாந்த் நடிச்சிருந்த இந்த ஹேராமு, விஸ்வரூபம், அப்புறம் இந்த வல்லரசு, இந்த மாதிரி படங்கள் எல்லாம் விஜயகாந்த் எல்லாம் நிறைய படத்துல வந்து தீவிரவாதின்னு முஸ்லீம் ஃப்ரேமையே கொண்டாந்து காட்டியிருப்பாரு. இந்த அம்சங்களை எல்லாம் நம்ம பார்க்கிறோம். இந்த மாதிரியான வரிசையில விஷத்தை கக்கிறதுக்குன்னு எடுத்த ஒரு ஃப்ரேம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன செஞ்சாங்கன்னா, முஸ்லீம்களை வந்து பேய் ஓட்டுறவங்களா காட்டுறது. அப்படியே ஒரு பேயை கண்ட்ரோல் பண்ணுவாரு, சாம்பிராணி போடுவாரு, பேய் ஒடுங்கி உட்கார்ந்துரும். வாய் பேச்ச பேய் கேட்கும்.